ஹாய், திஸ் இஸ் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்கி ஆர் ஹெர்பிஸ் ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். சேர்த்து பேசும்போது சைலண்டாக இருக்குது, பிரித்து பேசினா வயலண்ட்டாக வருது. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசில் ஒரு தடவையாவது அம்மை போட்டிருக்கோம். இதை காஸ் பண்ணுற வைரஸ் பேர் பார்த்தீங்கன்னா வாரிசெலா ஜாஸ்டர் வைரஸ். ஒன்ஸ் அந்த அம்மை சரியானதுக்கப்புறம் அது போய் ஒரு நரம்புல செட்டில் ஆகி திரும்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கப்போ இல்லை சர்டைன் ஃபேக்டர்ஸால் அது ரீஆக்டிவேட் ஆகி அக்கியாக ப்ரெசென்ட் ஆகும். இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 50 வயசு மேலே இருக்கவங்க, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க, ஆர் சுகர் இருக்கவங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, ஆர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸால அக்கி ரீஆக்டிவேட் ஆகலாம். அது எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்புல அஃபெக்ட் ஆகிற ஒரு பர்டிகுலர் ஸ்கின்ல மட்டும் தான், அதாவது ஒரு பக்கம் பாடியில மட்டும் நீர்க்கோப்புல மாதிரி ஆரம்பிக்கும். இந்த நீர்க்கோப்புல ஆரம்பிச்ச ஒரு 48 to 72 hours தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். இந்த டைம்லேயே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த டிசீஸ் காம்ப்ளிகேஷன்ஸையும் அவாய்ட் பண்ணலாம், அதோட ப்ராக்ரஸையும் நம்ம தடுத்துடலாம். பட் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட முக்கியமான காம்ப்ளிகேஷன், அதாவது போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூராலஜியான்னு சொல்லுவோம். அந்த வலி ரொம்ப மோசமான ஒரு நரம்பு வலி உங்களுக்கு பல மாசத்துக்கு கண்டினியூ ஆகலாம். இப்போலாம் அக்கிக்கு வேக்சினும் வந்துருச்சு. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல இருக்க அந்த 50 வயசு மேலே இருக்கவங்க, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க, இந்த மாதிரி பீப்புளெலாம் நீங்கள் 2 டோஸ் ஆஃப் வேக்சின் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் டேக் ஓவர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா 50 வயசு மேலே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீர்க்கோப்புலம் சின்னதாக எங்கேயாவது ஆரம்பிக்கும் போது அதை இக்னோர் பண்ணாமல் உடனே டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம். பிகாஸ் அது அக்கியா கூட இருக்கலாம். தேங்க்யூ.